எடுத்துக்காட்டு 2.1 நம்மிடம் 34 கேக் துண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் என காண்க. ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மு. ஸோ இதெல்லாம் வந்து 5th 6th சம் தான் நம்மளால ஈஸியாக போட முடியும். ஓகே, எப்படி போடுறது? தட் இஸ் நம்மகிட்ட 34 கேக்கு துண்டு இருக்கு. ஸோ ஒரு பெட்டியில் வந்து மொத்தமாக எத்தனை வைக்க முடியும் அப்படின்னா 1 2 3 4 5 கேக்கு மட்டும் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த 34 கேக்கை வைக்கிறதுக்கு எத்தனை பெட்டி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு என்ன தெரியும்? சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், 34 நம்ம அந்த 5ஆல் வகுத்துருவோம், அப்படித்தானே? எஸ். அப்போ எத்தனை டைம் வகுப்போம்? ஸோ 6 5 30, மிச்சம் எவ்வளோ இருக்கக்கூடிய 4. ஸோ அப்போ இங்கே வந்து ஈவுங்கிறது என்னது? 6. அடுத்தது மீதிங்கிறது என்னது இங்கே? ஸோ 4. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம தீர்வு எப்படி எழுதியிருக்கோம்? தட் இஸ் 30 கேக்குகளை வைக்க 6 பெட்டிகள் தேவைப்படுது. கரெக்ட் தானே? ஸோ நம்ம 30 கேக்கு வைக்கணும்னா 6 பெட்டி வேணும். அப்போ மீதி வந்து அதில் 4 கேக்குகள் மீதம் இருக்கும். கேக்குகளை பெட்டிகளில் வைக்கும் இம்முறையை பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. 34ங்கிறது மொத்த கேக்குகளின் எண்ணிக்கை. அப்போ அது வகுபடும் எண். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தட் இஸ் வகுபடும் எண். ஸோ நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. இதை வந்து நம்ம வகுபடும் எண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம எதால நம்ம வந்து வகுக்க போறோம்? தட் இஸ் 5. அப்ப அந்த 5 அப்படிங்கிறது என்னது? ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள கேக்குகளின் எண்ணிக்கை. ஸோ அப்ப அது வகுக்கும் எண் பின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அப்ப இதை நம்ம வந்து ஏன்னு வச்சுட்டோம்னா இதை நம்ம என்னன்னு சொல்லி வச்சுக்குவோம்னா பின்னு வச்சுக்குவோம். ஸோ இதுதான் வந்து வகுக்கும் எண். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஸோ பெட்டிகளின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ அந்த 6ங்கிறது என்னது? பெட்டிகளினுடைய எண்ணிக்கை. அதுதான் நம்மளுக்கு என்னது? ஈவு. ஸோ இங்க கிடைச்சது இல்லையா இந்த 6. இந்த 6 தான் நமக்கு என்னது? ஸோ ஈவு. அது அப்படியே நம்ம கியூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இங்கிலீஷ்ல கூட கியூ அப்படின்னு சொல்லுவோம், கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னது? ஸோ மீதமுள்ள கேக்குகளின் எண்ணிக்கை. மீதமுள்ள கேக்குகள் எண்ணிக்கை எவ்வளவு? 4. அப்ப அதுதான் மீதி, அது R அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இதுதான் அப்ப வந்து ரிமைண்டர் R. அப்ப நம்ம இது நமக்கு என்ன? யூக்ளிடினுடைய துணை வகுத்து தேற்றமான A is equal to BQ plus R நமக்கு வந்து தருது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொன்னா A is equal to புக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் புக்கர். BQR அதை இப்போ நீங்க பிளஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.2 பின்வரும் ஒவ்வொன்றிலும் A மற்றும் B ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A சமம் -12, B சமம் 5. செகண்ட் கொஸ்டின் A சமம் 17, B சமம் -3. மூன்றாவது கொஸ்டின் A சமம் -19, B சமம் -4. ஓகே ரைட். இதுக்கு தீர்வு எப்படி எழுதுவோம்? தட் இஸ் A is equal to என்ன எழுதிக்கோங்க? B is equal to எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி தான் நமக்கு எதுக்கு ஈவு மீதி. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வகுத்து போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வகுத்தல் தேற்றத்தை பயன்படுத்தி தான் இந்த கணக்குக்கு ஆன்சர் எழுதணும். ஓகே ரைட். இப்போ என்னது? A is equal to புக்கர் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றம் என்ன சொல்லுது? A is equal to BQ plus R அப்படின்னு சொல்லுது. அண்ட் இதுல இந்த Qங்கிறது தெரியும், ஈவு. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த Rங்கிறது தான் மீதி. ஓகே, ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த Rக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா இது எக்காரணத்தை கொண்டு 0வுக்கு சமமாகவோ இல்லை அதை விட பெருசாவோ தான் இருக்கணும். மற்றும் இது B-யை விட குறைவாக இருக்கணும். தட் மீன் இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, என்னது? A வந்து என்ன கொடுத்துட்டாங்க? -12. அப்ப -12 சமம். இப்போ Bங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5. அப்போ 5ஆம் வாய்ப்பாடுல -12 வருமா? வராது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வகுத்து போடுற மாதிரி பண்ணி பார்க்கலாம், எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ I2 10. ஸோ மிச்சம் என்ன கிடைக்குது? 2. ரைட்டு. ஓகேவா? இப்போ இங்க Bங்கிறது என்ன? 5 கிடைச்சிருச்சா? இப்போ Qங்கிறது ஈவு தான் இங்க கிடைச்சிருக்குல்ல. ஸோ 2 தானே? ஓகே 2 தான். ஆனா நமக்கு மைனஸ் தான் வரணும். அதனால நம்ம -2 தான் போடணும். ஓகே, பிளஸ் இப்போ Rங்கிறது என்ன கிடைச்சிருக்குது? ஸோ இங்க வந்து 2ன்னு கிடைச்சிருக்கு. ரைட். இப்போ பாருங்க, இது எப்படி எழுதலாம்? -10 + 2. ஓகே, இப்போ -10 2 பண்ணா -8 அல்லவா கிடைக்குது. பட் நமக்கு ஆன்சர் -12 அல்லவா கிடைச்சிருக்கணும். ஸோ அப்போ நம்ம இப்போ எடுத்தது இது தவறான முடிவு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ வேற மாதிரி போடணும். ஓகே, எப்படி போடணும்? இந்த -12 அதாவது 5ஆம் வாய்ப்பாடுல வரணும். ஓகே தானே? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்க -2க்கு பதிலாக -3ன்னு எடுப்போம். அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -15. ஓகே, -15 எப்போ -12 மாறும்? ஸோ +3 பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா -12 தானே மாறும். இப்போ இங்க +3ன்னு போடலாமா? அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன ஆகும் நமக்கு? இது A, இது B, இது Q, இது R.
அந்த கண்டிஷனுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஸோ பாருங்க ஆரோட கண்டிஷனுக்கு பாருங்க. தட் இஸ் நம்ம இப்போ எடுத்துருக்கிற ஆறுங்கிறது 3. 3ங்கிற நம்பர் 0 விட பெருசாக தானே இருக்கு. ரைட், எதை விட குறைவாக இருக்கணும்? ஸோ பிங்கிற 5 விட குறைவாக தான் இருக்கு. அப்போ நம்ம எடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டு தான். ஸோ நம்ம போட்ட மெத்தடாலஜியும் கரெக்டு தான். அப்போ இதில் வந்து ஈவு கியூ அப்படிங்கிறது என்னது? -3. அடுத்தது இதில் ஆறுங்கிறது என்ன? +3. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல ஏ என்ன இருக்கு? 17ன்னு இருக்கு. ரைட். இப்போ பி என்ன இருக்கு? -3ன்னு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே கியூங்கிறத நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ ஆஸ் யூஷுவல் வகுத்தில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 3ஆல் வகுத்து பார்ப்போம் என்ன வரும். ஸோ I3 15 வந்துடும். ரைட்டு. ஸோ இப்போ மிச்சம் என்ன? 2. ஓகே, இதை போட்டு பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்க. ஸோ -3 இது வந்து பெருக்கல் 5 +2. ஓகே, I3 15 -15 +2. ஓகேவா? ஸோ இப்படி போட்டால் வருதா நமக்கு? ஆக்சுவலாக 17 வரல. ஏன்னா இங்கே பாருங்க -13 வருது. அப்போ நிச்சயமாக இப்படி போட்டிருக்க கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 17 கிடைக்கணும், -3 கட்டாயமாக இருக்கணும். அப்போது இந்த இடத்துல என்ன போடணும்? ஓகே, இங்கே +5 போட்டிருக்கோம் இல்லையா? நம்ம -5 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 3 எவ்வளோ கிடைக்குது? ஸோ 15. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது கூட 2 கூட்டினா போதும் தானே? 17 கிடைச்சிருந்தானே? அப்போ இங்கே +2 போட்டால் இங்கே பாருங்க 0 விட பெருசு இந்த 2. அதே போல் ஸோ இங்கே என்னது? -3 இருக்கு இல்லையா? ஸோ -3 மட்டு, அதாவது 3 விட குறைவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த -3 மட்டு அப்படின்னா என்னன்னா 3. அப்போ அதை விட குறைவாக தானே இருக்கு. அப்போ இந்த கண்டிஷனுக்கும் இது ஒபே பண்ணுது. அப்போ நிச்சயமாக நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டு தான். அப்போ இதில் வந்து ஈவு அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு -5. அடுத்தது மீதி அப்படிங்கிறது என்னது? ஸோ +2. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. இப்போ தேர்ட் கொஸ்டின்ல ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க? -19. ஸோ அப்போ -19 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பி என்ன கொடுத்துருக்காங்க? -4. அப்போ -4 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். 19 நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? 4ஆல் வகுக்கிறேன். ஸோ 4 4 16. ஸோ மிச்சம் எவ்வளோ கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து கியூ, இதுதான் நம்மளுடைய ஆர். ஓகே, ரைட். இதை அப்படியே போட்டு பாருங்க. ஸோ பெருக்கல் 4 + 6ங்கிறது என்னது? 3. ஓகே, இப்போ என்னது? என்னன்னா 16னா -16 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? -13. பட் நம்மளுடைய கேள்வி -19. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இது தவறான அணுகுமுறை. அப்போ சரி, இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? கரெக்டானது போட்டு பார்க்கலாம். தட் இஸ் இப்போ -19 கிடைக்கணும். ஸோ -4 இருக்கணும். ஓகே, அப்போ எதை? ஸோ நம்ம 5 போட்டு பார்க்கலாம். ஸோ 5 போட்டோன்னா ஸோ என்ன வருது பாருங்க? 20 வருது. ஸோ -20 வரும். ஸோ -20 19 எப்போ மாற்ற முடியும்? +1 பண்ணும்போது மாற்ற முடியும். அப்போ மேலே +1 போட்டுக்கோங்க. அப்போ இதில் இது கியூ, இது ஆறுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். இப்போ இது ஆரோடைய கண்டிஷனுக்கு ஒபே பண்ணுதான்னு பாருங்க. ஆக்சுவலாக ஆருக்கு பதிலாக 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 0 விட பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் பிங்கிறது என்ன? -4. ஸோ அதனுடைய பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? 0 < 1 < 4. அப்போ ஈவுங்கிறது 5, மீதிங்கிறது 1. எடுத்துக்காட்டு 2.3 ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q + 1. இங்கு q ஆனது முழுக்கள் என்ற வடிவில் அமையும் என காட்டுக அப்படிங்கிறாங்க. ரைட். தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு ஒற்றை முழுவோடைய வர்க்கத்தையும் இந்த அமைப்பில் எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ 3². இப்போ 3ங்கிறது ஒற்றை முழு தான். அதனுடைய வர்க்கமான ஸ்கொயர் என்ன ஆன்சர் தரும்? 9 தரும் இல்லையா? அதை அவங்க எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் 4q + 1ங்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க 4 கூட 2 பெருக்குங்க. +1 என்னது? ஸோ 9 தானே தருது. தட் மீன்ஸ் பாருங்க 4 2 8 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ 13² போட்டு பார்க்கலாம். 13². ஓகேவா? அது என்னது? 169ன்னு தெரியும். ஓகே, ரைட். அதை நம்ம 4ஓட வாய்ப்பாட்டில் எழுத முடியுமா அப்படின்னா பாருங்க, 169 நம்ம 4ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது? 4 16. ஸோ மிச்சம் 9. ஸோ 4 2 8 மிச்சம் 1. ஓகே, ரைட். அப்போ இது எப்படி எழுதலாம்? பெருக்கல் 42 + 1. அப்போ இதில் தான் அது கியூ. ஓகேவா? பாருங்க 4q + 1ங்கிற வடிவத்தில் நம்ம எழுதிட்டோம் தானே? அப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை முழு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த முழுவானது எப்படி எழுதலாம்? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு ஒற்றை முழு அப்படின்னா அதை ஏதேனும் ஒரு இரட்டை முழுவை விட 1 அதிகம்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 5ன்னு எடுத்துக்கோங்களேன். 5 வந்து என்னது? ஸோ 4 விட 1 அதிகம். ஸோ 4ங்கிறது இரட்டை முழு இல்லையா? இப்போ 4ங்கிறது எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாம் தானே?
ஓகே, அதே போல தான் 7 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஸோ 6 + 1 எழுதலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2 × 3 எழுதலாம் தானே, +1. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ரெட்டை முழு, இங்கேயும் இது ரெட்டை முழுன்னு ஆகுது. ஓகே, அப்போ அதை தான் நம்ம என்ன எழுதுறோம்? இப்போ இங்கே இந்த 2ங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக தானே இருக்கு. இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதை 2னுடைய மடங்காக எழுதிட்டு அது கூட 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒற்றை முழு கிடைக்கும். அப்படி எடுத்துட்டு இங்கே கேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்திருக்கோம்? தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2k + 1 அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகே, ரைட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த 2k + 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்படி இருக்குது பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a² + 2ab + b² தெரியும் தானே. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக 2k + 1 ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். ஓகே, பாருங்கள் இப்போ என்னது? 2k ஹோல் ஸ்கொயர் + 2 × 2k × 1 + 1 ஸ்கொயர்னு வரும். அப்போ என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுங்க? ஸோ 4k² + 4k + 1. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே எழுதியிருக்கோம் 4k² + 4k + 1 அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்கள் கே இங்கே ஒரு கே இருக்குது அண்ட் இங்கே 2k இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒன்று காமனாக வெளியில் எடுக்கலாம்ல. அப்போ 4kவே காமனாக எடுத்தீங்கன்னா k + 1 + 1ன்னு வரும். இப்போ டோட்டலாக இந்த k × k + 1க்கு பதிலாக நம்ம என்னென்னு போடலாம்? க்யூன்னு போடலாம். ஸோ அப்போ q = k × k + 1 என்பது முழுக்கள்னு எழுதிட்டு இது என்ன ஃபார்மேட்டில் எழுதிடலாம்? 4k + 1 அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொன்னது போல் என்னாச்சு? ஸோ ஒரு ஒற்றை முழுக்களுடைய வர்க்கத்தை நம்ம 4q + 1 அப்படிங்கிற வடிவத்தில் அமைச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. எடுத்துக்காட்டு 2.4 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பை காண்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் 210ங்கிற ஒரு நம்பரையும் 55ஐயும் எடுத்துட்டு அதுக்கு HCF கண்டுபிடிங்க, மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 210 55 இதோடைய மீப்பெரு பொது வகுத்தி எப்படி கண்டுபிடிப்போம்? டானா வகுத்தல் தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக நான் போடுறேன். பட் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் இங்கே இருக்கிற மாதிரி தான் போடணும். பட் இது எப்படி வருதுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 210 55 இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடில் வராது, 3ஆம் வாய்ப்பாடிலே வராது. ஸோ அப்போ 5ஆவது வாய்ப்பாடு ட்ரை பண்ணணும். அடுத்தது இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? ஸோ 4 5 20, ஸோ 2 5 10, ஓகே காமா 11. இது ரெண்டுக்குமே காமன் வாய்ப்பாடு எதுவுமே கிடையாது, இதோட நிறுத்திக்குவோம். அப்போ நிச்சயமாக இதனுடைய மீ போவா அப்படிங்கிறது என்னது? ஸோ 5 தான் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அதைத்தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா 55x - 325ன்னு எழுதியிருக்காங்க. அப்படி அந்த வடிவத்தில் நான் எழுதியிருந்தேன்னா எக்ஸ் யாராக இருப்பாங்கங்கிறது கொஷின். ஒரு 2 நம்பர் இருக்கு. ஸோ 55x - 325. ஓகேவா? தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க? இது வந்து எதுக்கு? மீப்போவாக்கு சமம் தான் சொன்னாங்க, 5க்கு சமம். அப்போ நல்லா பாருங்க, எந்த நம்பர் கூட 325 கழிச்சா உங்களுக்கு 5 கிடைக்கும்? நிச்சயமா 330ஓட கழிச்சா தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 55xங்கிறது 330க்கு சமமாக தானே இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அதை போடலாம். இங்கே பாருங்கள், 55xங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது? 330க்கு சமமாக இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது எதுக்கு சமம்? ஸோ 330 கீழ் 55ன்னு போடலாம் இல்லையா? பாருங்கள், 11வது வாய்ப்பாடில் 30 டைமு, இது வந்து 5 டைம். இது மறுபடியும் எப்படி எழுதலாம்? 30 கீழ் 5, தட் இஸ் 6 5 30. ஸோ 6 டைம். அப்போ எக்ஸுங்கிறது 6ன்னு கிடச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஷார்ட்டில் நம்ம யோசிக்கிறது. பட் இது ஆஸ் பர் த ப்ரொசீஜர் படி எப்படி போடணுங்கிறது இப்போ பார்க்கலாம். நாம் இந்த சம் ப்ரொசீஜர் படி போடும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலி யூக்ளினுடைய வகுத்தல் விதிமுறையை வந்து யூஸ் பண்ணணும். யூக்ளினுடைய வகுத்தல் விதிமுறை நமக்கு என்ன தெரியும்? a = bq + r அப்படின்போம் இல்லையா? ஓகே, இதில் r எப்படி இருக்கணும்? ஸோ 0க்கு சமமாகவோ அதை விட அதிகமாகவோ அல்லது லெஸ் தேன் மற்றும் b-யை விட குறைவாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறை. ரைட், இது எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. 210 ஏன்னு எடுத்தாச்சு. ஸோ சின்ன நம்பர் என்னது? 55. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 210 55ஆல் வகுத்து பாருங்க. ஸோ 3 டைம் என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே போடுறேன் பாருங்க, 3 டைம் 3 5 5 5 1 165. ஓகே, ஸோ 165 போடுங்க. இப்போ எவ்வளோ மிச்சம் வருது பாருங்கள்? ஸோ 5 21 20 16 போச்சுன்னா 4, ஸோ 45.
ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது Q, இதுதான் நம்மளது என்னது R. ரைட், இதை அப்படியே நீங்கள் இங்கே புட் பண்ணுங்க. தட் இஸ் இங்கே பாருங்கள், பிக்கு பதிலாக 55 போட்டாச்சு, Qக்கு பதிலாக 3, Rக்கு பதிலாக என்னது 45 போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதில் இந்த பி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஏ அப்படிங்கிற மாதிரி இங்கே கொண்டாந்துடணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 55 இங்கே வந்துடணும். ரைட், இதில் ரிமைண்டரில் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நீங்கள் என்னென்னு பண்ணணும், ஸோ இங்கே பி கிட்ட வச்சுக்கணும். ஓகே ரைட், இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் 55 இப்போ 45ஆல் நம்ம வகுக்கிறோம். எத்தனை டைம் அடங்கும், ஒரு டைம் 45. ஸோ மிச்சம் எவ்வளோ கிடைக்குது 10. ஓகேவா? அப்போ இதில் இதுதான் Q, இதுதான் R. ரைட், இப்போ அதே போல் தான் A = BQ + R அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் +10 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறையை யூஸ் பண்ணணும். அப்போ 45 இங்கே போட்டுக்கோங்க, 10 இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 45 10 நம்ம எப்படி போடலாம், ஸோ 45 10ஆல் வகுத்தனா, ஸோ 4 டைமு, ஸோ 40, மிச்சம் எவ்வளோ கிடைக்குது 5 கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த 4ங்கிறது என்னது Q, இந்த 5ங்கிறது R. ஸோ அப்போ பாருங்கள், 4ங்கிறது Q போட்டாச்சு, 5ங்கிறது R போட்டாச்சு. ஓகே ரைட், இப்போ யார் 2 பேர்த்த எடுக்கணும், இந்த 10ஐயும் இந்த 5ஐயும் எடுக்கணும். அப்போ இங்கே 10 போட்டுக்கோங்க, 5 இங்கே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ தெரியும் 10 எப்படி கிடைக்கும் நமக்கு, தட் இஸ் 5ஆல் பண்ணால் 2 5 10, ஸோ மிச்சம் 0. ஓகேவா? அப்போ இது என்னது Q, இது என்னது R. ஸோ இப்போ அதை தான் போட்டுருக்கோம், 5 × 2 + 0 அப்படின்னு. என்னைக்கு 0 ஆகுதோ அப்போது அந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த பிங்கிற அமைப்பில் வந்தது தான் நம்மளுக்கு இந்த 2 நம்பர். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா இந்த 210ங்கிற நம்பருக்கும் 55க்கும் இருக்கக்கூடிய மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லணும், அல்லது காரணி அப்படின்ட்டு. ஓகே, அப்போ 5 தான் நம்மளுடைய வகுத்தியாக இருக்குது, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஆகவே ஸோ கடைசி படிநிலையில் வகுத்தி 5ஆனது 210 மற்றும் 55 மீப்பெரு பொது வகுத்தி ஆகும் அப்படின்னு போட்டாங்க. மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 எதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ மீப்பெரு பொது வகுத்தியை எப்படி வடிவத்தில் எழுதலாம், 55x - 325. இங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 5 தான் மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ அதை தானே இந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ அது 2 சமம்னு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம் தானே. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 55x - 325 = 5. இப்போ 55x அங்கேயே வச்சுக்கோங்க, 5 + 325. 325 கூட 5 கூட்டினா 330. x = 330ல் 55ஆல் அடிக்கணும். ஓகே, இப்போ அடிங்க, என்ன யூஸ் பண்ணலாம், 11வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ 3 11 33 0, அப்போ 30ன்னு வருது. இங்கே 5 11, அப்போ இது 30/5, இன்னும் அடித்தா இது 6. அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸோடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிச்சு நமக்கு 6. அதுதான் இங்கே ஆன்சராக இருக்குது. இதுதான் நம்மளுடைய விடை. எடுத்துக்காட்டு 2.5, 445 மற்றும் 572ஐ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிய. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 445 572 இதை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கிறாங்க. சரி, இந்த கான்செப்ட் வரும்போது என்னது, மீப்பெரு பொது வகுத்தி, மீ போ வா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஓகே, அப்படி வகுக்கும்போது முறையே 4 மற்றும் 5, ஸோ அந்த மீ போவா கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ 445லேருந்து 4 கழிக்கணும். ஸோ 445லேருந்து 4 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 441 முழுசாக வகுக்குமா. அதே போல் 572லேருந்து 5 கழிக்கணும். 5 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 567 கிடைக்கும் இல்லையா. இப்போ இதுதான், இந்த நம்பரையும் முழுசாக வகுக்குமா. அப்போ அப்படி முழுசாக வகுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய எண்ணை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட், ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, தட் இஸ் தீர்வில் 445 மற்றும் 572ஐ வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 4 மற்றும் 5 எனில் நமக்கு தேவையான எண் என்னது, 445லேருந்து 4 கழிச்சா 441, 572லேருந்து 5 கழிச்சா 567. ஸோ இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி தான் அந்த நம்பராக இருக்கும். அதான் அவங்க வந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியாகத்தான் இருக்கும்னு போட்டாங்க. எனவே
என்ன பண்ணணும், 441க்கும் 567க்கும் என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னது, யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறை. ஓகேவா? அந்த யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறை என்ன சொல்றது, தட் இஸ் a is equal to bq plus r. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கலாம். ஸோ 441லையும் இந்த 567லையும் யார் பெருசு, 567 தான். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். என்னது, என்ன வடிவத்தில், a is equal to bq plus rங்கிற வடிவத்தில். ஓகே, இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ 567 என்ன பண்ணணும், 441 வகுக்கணும். 441 ஒரு டைம் தான் வகுக்க முடியும் இல்லையா. 441 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வருது, 7 1 போச்சுன்னா 6, 6 4 போச்சுன்னா 2, ஸோ இதில் 1 போச்சுன்னா ஸோ 126. அப்போ இதில் யார் பெரிய நம்பரோ அதை ஏன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ 567 சமம் சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்குவோம். இப்போ 441 பெருக்கல் இந்த கியூங்கிறது என்னது, ஸோ இதுதான் இந்த கியூ, இதுதான் நம்மளுடைய ஆர். ரைட்டு தானே. ஓகே, அப்போ இங்கே கியூக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஆருக்கு பதிலாக என்ன போகலாம், 126. ஓகே, இப்போ எது ரெண்டையும் நம்ம ஏபின்னு எடுத்துக்கணும். தட் இஸ் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 441 ஏனும் 126 பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ போடலாம் பாருங்கள். ஸோ 441 சமம் 126 வகுக்கணும். ஸோ இங்கே போடுறேன். ஸோ 441 ஸோ 126. ஓகேவா? ஸோ 126 வகுத்தனா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, ஸோ 3 டைம் போடுங்க. இங்கே எழுதுறேன் பாருங்கள். 126 3ஆல் பெருக்குங்க. 6 3 18, 3 2 6 1 7, 1 3 3 378. ஸோ 378 போட்டாச்சு. இப்போ கழிங்க. 11ல் 8 போச்சுன்னா 3, ஸோ 3ல் 7 போச்சுன்னா 6, ஸோ 63 கிடைக்குதா. ஸோ இப்போ இது பெருக்கல், இது வந்து என்னது கியூ, இது என்னது ஆர். அப்போ பெருக்கல் 3 ப்ளஸ் 63 போட்டாச்சு. ரைட். இப்போ என்னது நம்மளுக்கு ஏவா மாறிடும், 126 தான் நமக்கு இப்போ ஏவா மாறிடும். அடுத்தது பி என்னது, 63 தான் நம்மளுடைய பியா மாறும். ஸோ 126 சமம் ஸோ 63 பெருக்கல், இப்போ கியூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், எகைன் இங்கே போட்டு பார்க்கணும். தட் இஸ் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ 126 63ஆல் வகுங்க. ஸோ 2 டைம் போட்டாலும் 120 ஆகிடும். ஸோ என்ன ஆகும், 126. ஓகே, 0. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது கியூவாகவும் இங்கே இருக்கிறது என்னது ஆறாகவும் மாறிடும். ஓகே, ரைட். இப்போ 2 டைமு போட்டுட்டு ப்ளஸ் 0ன்னு போடுறோம். எப்போ 0 வருதோ அப்போ நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பிங்கிற நம்பர் தான் என்னவா மாறிடும், மீப்போவாவா மாறிடும். எது ரெண்டுக்கும், இந்த 441க்கும் இந்த 567க்கும் இது என்னது மீப்போவாவா மாறிடும் தானே. அப்போது நம்மளுடைய விடை என்னது, ஆகவே 441 மற்றும் 567 ஆகியவற்றின் மீப்போவா 63 ஆகும். எனவே தேவையான எண், ஸோ இங்கே இருக்காங்க இல்லையா, ஸோ எனவே தேவையான எண் என்னது 63 ஆகும். ஸோ எடுத்துக்காட்டு 2.6 396 504 636 ஆகியவற்றின் மீப்போவா காண்க. ஓகே, இப்போ 3 நம்பருக்கு நம்ம பார்க்கணும். பட் நமக்கு என்ன தெரியும், யூக்ளினுடைய வகுத்தல் விதிமுறையை பயன்படுத்தி 2 நம்பருக்கு மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஏதோ 2 நம்பருக்கு பார்த்துட்டு அப்புறம் 3rd நம்பருக்கு அந்த 2 நம்பருக்கு வந்த மீப்போவை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றப்படி a is equal to bq plus rன்னு எழுதணும். ஓகே, ரைட். எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் எடுக்கலாம். எது ரெண்டையும், 396ஐயும் 504ஐயும் எடுத்துக்கலாம். இது 2ல் யார் பெரிய நம்பரு, 504, அதை ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்து யார் சின்னதோ அதை பின்னு வச்சுக்கோங்க. ரைட். அப்போ இங்கே 504 என்பது என்னது, இந்த 396 இங்கே போட்டு கியூவை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிப்போம். தட் இஸ் 504 நம்ம என்ன பண்ணணும், ஸோ 396ஆல் வகுக்கிறோம். ஸோ இப்போ எத்தனை டைம் அடங்கும், ஒரு டைம் போட்டால் 396. ஸோ 14ல் 6 போச்சுன்னா 8, 9ல் 9 போச்சுன்னா 0, ஸோ 108. ரைட். அப்போ ஒரு டைம், இதுதான் நம்மளுடைய என்னது கியூ, இது நம்மளுடைய ஆர். ஓகே, ஸோ நம்ம ப்ளஸ் ஆறுங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், ஸோ 108. இப்போ எது ஏன்னு எடுத்துக்கணும், ஸோ இந்த நம்பரை ஏனும் இந்த நம்பரை பின்னும் எடுத்துக்கணும். ரைட். இப்போ மறுபடியும் போடலாமா. தட் இஸ் 396 சமம் 108 பெருக்கல், இப்போ போட்டு பாருங்க. ஸோ 396 என்ன பண்ணலாம், ஸோ 108ஆல் வகுக்கலாம். ஸோ எத்தனை டைம் அடங்குது, ஸோ 3 டைமே 300, 324. ஓகே, அப்போ 324. ஸோ 6ல் 2 போச்சுன்னா 2, ஸோ 9ல் 2 போச்சுன்னா 7, ஸோ 72 கிடைக்குது. இது நம்மளுடைய கியூ, இது நம்மளுடைய ஆர். ஸோ இப்போ பெருக்கல் 3 + 72.
ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ஏனும் இதை பீனும் வச்சுக்கணும். இப்போ 108 சமம் 72 கூட. ஸோ பாருங்க, இப்போ 108 72ஆல் வகுங்க. எத்தனை டைம்? ஸோ ஒரு டைம் போட்டிங்கன்னா 72, மிச்சம் 36 கிடைக்குது. ஸோ 72 பெருக்கல் 1 ப்ளஸ் 36. ஓகே, இப்போ எதை ஏ எடுத்துக்கணும், தட் இஸ் இது ஏன்னு எடுத்துக்கணும், இதை வந்து பீன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ 72 சமம் 36 பெருக்கல் 2 டைம் போட்டாலும் 72 கிடைச்சிரும். ஸோ 0 வர்ற வரைக்கும் போட்டால் அதுதான் நம்மளுடைய, அப்போ இதுதான் வந்து அந்த 2 நம்பருடைய மீப்போபாவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், தட் இஸ் 396க்கும் 504க்கும் மீப்போவா என்னது, தட் இஸ் 36. ரைட். இப்போ அடுத்த நம்பரான 636க்கு பார்க்கணும், அவ்வளோதானே. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 நம்பருக்கு பார்த்ததுனால இப்போ 36க்கும் நம்ம இப்போ எது 2க்கு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா 36க்கும் 636க்கும் கண்டுபிடிச்சா போதும். ரைட். இதில் யார் பெருசோ அதை நம்ம யூக்ளினுடைய வகுத்தல் தேற்றப்படி ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏங்கிற இடத்துல என்ன போடணும், ஸோ இங்கே பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R. இப்போ ஏக்கு பதிலாக 636 சமம் பிங்கிற இடத்துல 36 போட்டாச்சு. ஓகே, இப்போ 636 என்ன பண்ணலாம், 36ஆல் வகுங்க. ஓகே, ரைட். பாருங்க, ஒரு 36 36. ஓகே, 13 6 போச்சுன்னா 7. ஸோ 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ இது கீழே இறக்கிக்கோங்க, தட் இஸ் 6. ஓகேவா? இப்போ பாருங்க 36. ஸோ 7 டைம் போட்டு பாருங்க, 7 42, 4 7 3 21, 4 25. ஸோ நம்ம 7 டைம் போடும்போது என்ன கிடைக்குது, தட் இஸ் 252 கிடைக்குது. ஓகே, 4 மிச்சம் 2. ஸோ மீதி 24 கிடைக்குதா? அப்போ இது எப்படி எழுதலாம், பெருக்கல் 17 + 24. ஏன்னா இது வந்து 6, இது வந்து என்னது Q போட்டாச்சா? ரைட். இப்போ எது பெருசு, தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த 36 ஏனும் 24 Qன்னு எடுத்துக்கோங்க. தட் இஸ் 36 = 24 பெருக்கல் ஒரு டைம் போட்டாலே பாருங்க, இப்போ தெரியும் 36. ஸோ 24 ஒரு டைம் போட்டாலே 24. ஸோ மிச்சம் எவ்வளோ கிடைக்குது, 12. ஸோ இப்போ ப்ளஸ் 12. இது Q, இது R போட்டாச்சு. அப்போ 24. ஸோ 12 கூட எதை பெருக்கினாலும் கிடைக்கும், ஸோ 2வை பெருக்கி 0வை கூட்டினா கிடைக்கும். அப்போ இதில் ஸோ Qங்கிறது 2, Rங்கிறது 0. ஓகே, எப்போ 0 கிடைக்குதோ அப்போது இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிங்கிற நம்பர் தான் நமக்கு என்ன தெரியும், ஸோ இருக்கிற நம்பர்ஸோடைய மீப்போவான்னு தெரியும். எனவே 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்போவா சமம் என்னது, 12. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 2.7 கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் M மற்றும் N எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ வந்து ஒரு ட்ரீ கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபேக்டரி ட்ரீ, காரணி மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ இதில் என்னது, நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பரான 5 2 என்ன பண்ணணும், ஸோ பெருக்குனா ஸோ இந்த பாக்ஸில் வரணும் இல்லையா. அப்போ 2 எவ்வளோ வந்திருக்கணும், ஸோ 10ன்னு வந்திருக்கணும். ஓகே, இப்போ 5ஐயும் 10ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைச்சிருக்கும், ஸோ 50ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ என்னோட மதிப்பு 50ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 3ஐயும் 50ஐயும் பெருக்குங்க, ஸோ 150ன்னு கிடைச்சிருக்கணும். இப்போ 150ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைச்சிருக்கும், தட் இஸ் 300ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ எம்முடைய வேல்யூ அவங்க கேட்டதா தானே, M மற்றும் N என்ற எண்களை காண்க. ரைட், அதுதான் கீழே இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் கீழிருந்து முதல் பெட்டியின் மதிப்பு 2 10. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைச்சது. நெக்ஸ்ட் எண்ணின் மதிப்பு என்னது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்ணினுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த 5ஐயும் 10ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்குது, 50. நெக்ஸ்ட் கீழிருந்து 2ஆம் பெட்டியின் மதிப்பு ஸோ என்னது, ஸோ 3 பெருக்கல் 50 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது, 150 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் பெட்டி, இது செகண்ட் பெட்டி. செகண்ட் பெட்டியில் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 150. ஸோ இப்போ எம்மினுடைய மதிப்பு என்ன, ஸோ அதை 2ஐயும் பெருக்குங்க, 2ஐயும் 150ஐயும் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ 300 அப்படின்னு கிடைக்குது. ஓகே தானே. அப்போ ஆகவே தேவையான எண்கள் M என்பது 300ஐயும் N என்பது 50ஐயும் குறிக்கும். எடுத்துக்காட்டு 2.8 6னுடைய அடுக்கு n ஆனது n ஒரு இயல் எண் என்ற வடிவில் அமையும் எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா, உனது விடைக்கு காரணம் கூறுக அப்படிங்கிறாங்க. பாருங்க, 6ன் அடுக்கு n அப்படிங்கிறது ஸோ இயல் எண், அதில் வந்து என்னங்கிறது ஒரு இயல் எண் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 6 அப்படிங்கிறது நம்ம காரணிப்படுத்துதல் மூலியமாக 6 நம்ம எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 3ன்னு எழுதலாமா.
அப்போ ஆறினுடைய அடுக்கு n போடும்போது 2 பெருக்கல் 3 அடுக்கு n போடலாம் தானே. இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? 2 அடுக்கு n பெருக்கல் 3 அடுக்கு n பிரிப்போமா? ஓகே, அப்போ ஸோ இதுல 2 என்பது 6 அடுக்கு n ஒரு காரணி ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 6 அடுக்கு n ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. ஆனால் கடைசி இலக்கம் 5 முடியும் எண்கள் அனைத்தும் ஒற்றைப்படை எண்களாக. ஏன்னா இப்ப பாருங்க, ஸோ 5 அடுக்கு 2ன்னு வைங்களேன். இப்போ 5 பெருக்கல் 5 என்னன்னு கிடைக்கும் நமக்கு? ஸோ 25. ஸோ 5ல் தான் முடியுது. 5 அடுக்கு 3 அப்படிங்கிறது 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 125. அதுவும் 5ல் தான் முடியுது. ஸோ அப்போ நிச்சயமாக இதுல கடைசியில வந்து 5ஆல முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பே இருக்காது. அதனாலதான் இங்க ஆகவே 6 n இதனுடைய கடைசி இலக்கம் 5 என முடிய வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 2.9. 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பிளஸ் 3 என்பது ஒரு பகு எண்ணா? உனது விடையை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பகு எண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் இப்ப பாருங்க, 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் வந்து பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த பகா எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஓர் 2 தான் எழுத முடியும், இதை ஓர் 3ன்னு தான் எழுத முடியும், இதை ஓர் 5ன்னு தான் எழுத முடியுமே ஒழிய வேற 2 நம்பரோட பெருக்கல் பலனாக எழுத முடியாது. ஓகே ரைட். இப்போ அந்த மாதிரி இல்லாத இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம், 1 பெருக்கல் 4ன்னு எழுதலாம், 4 பெருக்கல் 1ன்னு எழுதலாம். இதெல்லாம் நம்ம என்னது அப்போ பகுக்க முடியும். அதனால இது பகு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து பகு எண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தீர்வு ஆம் தான். ஏன்னா பாருங்க, கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண்ணாகும். ஏனெனில் 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2ல 3 இருக்கா, அதே போல பிளஸ்ல 3 இருக்கா. இப்போ இது ரெண்டுலையுமே 3 காமனா எடுத்து போட்டா உள்ள என்ன ஆகும்? 7 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பிளஸ் 1, ஒரு 3 இருந்திருக்கும், அப்போ பிளஸ் 1. இப்போ இது பாருங்க, 7 5 35. ஸோ 35 கூட 2 பெருக்குன்னா 70. ஸோ 70 பிளஸ் 1 3 பெருக்கல் 71. அப்போ நம்ம பாருங்க, ஓகே இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிறதும் 71 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது? பகா எண். ஸோ 2 பகா எண்ணுடைய பெருக்கற் பலனாக காரணிப்படுத்தப்படுவதால் அது ஒரு பகு எண் ஆகும். இதுதான் நம்மளுடைய விடை. எடுத்துக்காட்டு 2.10. a/b பெருக்கல் b/a சமம் 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் a மற்றும் b ஐ காண்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே, நம்ம இந்த மாதிரியான லேடர் டிவிஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன எடுக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 800 போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 2ஆல் முடியலனா தான் 3க்கு போகணும். இப்போ 3ஆல் முடியலன்னா 5க்கு போகணும். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து என்னது? பகா காரணிகள். அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்குவோம். பாருங்க, 4 2 8 கிடைக்கும். அடுத்து 0 0 0 2 0 0 2 0. ரைட். அடுத்து இதை மறுபடியும் எடுங்க. ஸோ 2ஆம் வாய்ப்பாடுலேயே பண்ணலாம். தட் இஸ் 2 2 4. ஸோ 0 2 0 0 2 0. ரைட். மறுபடியும் 2ஆல் பண்ண முடியும். ஸோ 2 2. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன போடலாம்? தட் இஸ் ஓர் 2 2 0 2 0 0 2 0. ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் 2ஆல் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? ஸோ I2 10 0 இந்த மிச்சம் இருக்குது. அப்போ மறுபடியும் 2ஆல் பண்ணலாம். தட் இஸ் ஸோ இப்போ என்னது? 2 2 4 4 போச்சுன்னா மிச்சம் 1 10 ஆகுது. அப்போ I2 10. நெக்ஸ்ட் இப்போ நம்ம 2ஆல் பண்ண முடியாது. ஸோ 2 வராது. சரி, 3ஆல் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா 3ஆம் வாய்ப்பாடில் 25 இருக்காது. அப்போ அதையும் பண்ண முடியாது. இப்போ 5ஆல் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ 5 எடுத்துக்கோங்க. என்ன வரும்? I5 25. ஸோ மறுபடியும் 5 போட்டிங்கன்னா ஒரு 5 5. ஸோ கடைசியில் 1 வர்ற வரைக்கும் நம்ம போட்டுட்டு இப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2 எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4 5. அப்போ 5 டைம் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 800 அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு 5 டைம் எழுதியாச்சு. ஓகே, பெருக்கல் 5 எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க. தட் இஸ் 1 2. ஸோ 2 டைம் வந்திருக்கா? அப்போ இது எப்படி எழுதணும்? ஸோ 5 பெருக்கல் 5. ஓகே, இப்போ இங்கேருந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? ஸோ 2னுடைய அடுக்கு 5னும், இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன போடணும்? 5னுடைய அடுக்கு 2னும் போடணும். ஓகே, இப்போ மேலே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க?
இரு மிகை முழுக்களானது a மற்றும் b ஐ காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த வடிவம் என்னன்னா a ன் அடுக்கு b பெருக்கல் b ன் அடுக்கு a. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ a ன் அடுக்கு b, அப்போ இங்கே a வந்து 2ன்னு எடுத்துட்டோம்னா இங்கேயும் இந்த 2 கிடைச்சிருக்கு தானே. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ a சமம் 2ன்னு போடலாம். ரைட். இப்போ b அப்படிங்கிறது 5ன்னு எடுத்தோம்னா ஸோ இங்கேயும் bங்கிறது 5ஆக தானே இருக்கு. ரைட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? தட் இஸ் b என்பது 5 தருகிறது. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். a என்பது 2, b என்பது 5. எடுத்துக்காட்டு 2.11 70,004 மற்றும் 778 ஆகிய எண்களை 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மீதியை காண்க அப்படின்னாலே நம்ம மட்டு கணக்கை யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? 70,004 நம்ம 7ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? ஸோ 1 7, அப்போ மீதி என்ன இருக்கும்? 0. ஸோ அப்போ இந்த 0க்கு இங்கே 0 0 0. அப்போ மீதி லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்? 4ன்னு மட்டும் கொடுக்கலாம். அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய மீதி. அண்ட் அந்த மேலே இருக்கக்கூடியது நம்மளுடைய ஈவு. ரைட்டு. இப்போ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 70,000ங்கிறத நம்ம 7ஆல் வகுக்கப்படும் என்பதால் நம்ம 70,000 மட்டும் போட்டு ஸோ கான்க்ரண்ட் அதாவது மட்டு போட்டு 0 மட்டு 7. ஸோ நம்ம எதால் வகுக்கிறோமோ அதை மட்டும் போட்டுக்கிறோம். ரைட்டு. இப்போ 70,000 நம்மளுக்கான கொடுத்துருக்கக்கூடியது 4 ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 4 போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மட்டு 7னா மீதி கிடைக்கிறத இங்கே போட்டுக்கணும். அப்போ இதனுடைய மீதி என்ன கிடைச்சது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 0 தானே கிடைச்சது. அப்போ 0 போட்டுட்டு ப்ளஸ் 4 போட்டுக்கோங்க. அப்போ இதை நம்ம ரெண்டையும் கூட்டி போடுங்க. 70,004 மட்டும் வந்து 7 போடும்போது 4 வந்து மீதியே கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே. எனவே 70,004 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 4 ஆகும்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 778ஐ 7ஆல் வகுக்கும் போது. ஓகே, இது 78. இது 7ஆல் வகுங்க. 1 7 மிச்சம் 7 1 7 அப்புறம் 8 1 7. ஸோ மீதி என்ன கிடைக்குது? 1. அப்போ நம்ம எப்படி போடலாம்? தட் இஸ் 777ங்கிறது அது 7ஆல் வகுப்படும். அதனால 777 வந்து மட்டு 7 போடும்போது 0வை வந்து மீதியாக கொடுக்குது. நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னது? 778 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 778 வேணும்னா இந்த 777 கூட 1 கூட்டணும். அப்படி கூட்டும் போது ஸோ அதோட மீதியோடவும் 1 கூட்டணும். ஓகேவா? ரைட். அப்போ இது 778 என்பது மட்டு 7 பயன்படுத்தும் பொழுது நமக்கு மீதி 1ஆக கிடைக்கிறது. அப்போ எனவே 778ஐ 7ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 1 ஆகும்.